இப்போது சகோதரர் ஜான் ஜெபராஜ் இருக்கார்ல, அவரை பற்றி நிறைய செய்திகள் வருது. அவருக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன அங்கிள்? அருமையானவர்களே, மிக ஒரு நல்ல பதிலை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல போகிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு தான் சகோதரனை ரட்சித்தது. ரைட்? ரட்சித்தது மாத்திரமல்ல, வரங்களை அருளினது அவருடைய அன்பு, அவருடைய ஈவு. ரைட்? அதிக வெளிப்பாடுகளை கொடுத்ததும் அவருடைய ஈவு தான். ரைட்? நம்முடைய அருமையான சகோதரனுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவருடைய பாடல்களில் அர்த்தமுள்ள பாடல்கள், அப்புறம் அபிஷேகிக்கப்பட்ட பாடல்கள், அப்புறம் வெளிப்பாடுகள் நிறைந்த பாடல்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அநேக இளைஞர்கள் அவர் மூலமாக தொடப்பட்டிருக்காங்க, அவருடைய பாடல்கள் மூலமாக. அப்போ இந்த வேளையில் இன்னும் கால தாமதமாகிவிடவில்லை. ரைட்? அவர் என்ன செய்யணும்? அநேக இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு காலதாமதம் இல்லை. சரியா? இப்பொழுது அவர் மீண்டும் எழும்பி வருவார் என்று அநேகர் நம்புகிறார்கள். வருவார் என்று நானும் நம்புகிறேன். நீதிமான் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போது முதலாவது அவர் செய்ய வேண்டியது மீண்டு எழுந்து மனைவியோடு வாழ வேண்டும். மனைவியின் பேர் ரீமான்னு நினைக்கிறேன். ரேமா. அவங்களோடு வாழ வேண்டும். பிரச்சனைக்கு அதோடு முற்றுப்புள்ளி ஆயிற்று. நான் அருமையான ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு சொல்லுகிறது, இது முடியாத காரியம் என்று எண்ணாதீர்கள். அதிக பாவத்தில் விழுந்திருந்தான் தாவீது, ஆனால் தேவனோடு ஒப்புரவாகி கொண்டான். எனவே நீங்கள் இதற்கு ஒத்துழையுங்கள். தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு இருக்கிற நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் விரும்பினால் இந்த தேவையில்லாத தொடர்பிலிருந்து வெளியே வந்து விடலாம். அது உங்களாலே முடியும். நீங்கள் வருவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசேஷமான தாளந்துகள் மூலமாக அநேக இளைஞர்களை தேவன் உங்கள் மூலமாக தொடுவார். ரைட்? உங்களுக்கு அருமையான சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களே, உங்களுக்கு ஒரு மென்டர் தேவை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆலோசனைக்காரர்கள் அநேகரால் காரியம் சித்தியாகும். தேவன் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் சொன்ன காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களோடு தெளிவாக பேசுகிறார். வாழ்க்கை இன்பமயமாகிவிடும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மலை மேல் இருக்கிற உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். எனவே மனம் திரும்புவதற்கு, தவறான தொடர்பை துண்டித்து கொள்ளுவதற்கு தேவனிடத்தில் ஒத்தாசை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எல்லாரும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எழும்பி வருகிறீர்கள். தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறீர்கள். ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.